இன்னைக்கு நம்ம சான்ஸ்டார் அப்படிங்கிற ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் அந்த ஐபிஓ ஓபன் ஆயிருக்கு. ஸோ அவங்க யாரு, அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ சான்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்டத்தட்ட 510.15 கோடி வந்து புக் பில்ட் இஷ்யூவா வந்து கொடுத்துருக்காங்க. தென் இவங்க எப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1982 தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட், அதாவது செல்ல பிராணிகள்னு சொல்லுவோம்ல, அதுக்கான ஃபுட், அடுத்தது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸுக்கான சில இன்கிரீடியன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் தான் வந்து இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய போர்ட்ஃபோலியோல எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் குளுக்கோஸ், ட்ரைட் குளுக்கோஸ், மால்டோடெக்ஸ்ட்ரின் பவுடர், டெக்ஸ்ட்ரோஸ் மோனோஹைட்ரேட், நேட்டிவ் மைஸ் ஸ்டார்ச்சஸ், மாடிஃபைட் மைஸ் ஸ்டார்ச்சஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து அவங்க கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸாக என்னென்னலாம் அவங்க வச்சுருக்காங்கன்னா ஜெர்ம்ஸ், குளுட்டன், ஃபைபர், ஃபோர்ட்டிஃபைட் ப்ரோட்டீன்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பை ப்ராடக்டாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சில ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னவா யூஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸாகவும், திக்கனர்ஸாகவும், ஸ்டெபிளைசர்ஸாகவும், எமல்சிஃபைஸாகவும், அடிக்டிவ்ஸாகவும் யூஸ் பண்ணிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெட் ஃபுட்ஸில் வந்து இவங்களுடைய பொருட்கள்லாம் எதுவாக வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா ஆஸ் அ நியூட்ரிஷனல் இன்கிரீடியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று மகாராஷ்டிரால, இன்னொன்று வந்து குஜராத்ல லொக்கேட் ஆயிருக்கு. அடுத்தது இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட இவங்களோட ப்ராடக்ட்ஸை 49 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஏஷியா, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட், அமெரிக்கா அண்ட் யூரோப் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் இவங்க இந்த ஐபிஓ வந்து எதுக்கெல்லாம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இந்த ஐபிஓ மூலமா அவங்க திரட்டுற அமௌண்ட்டை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டெப்ட், அவங்க வாங்கின கடனை வந்து ஃபுல்லாகவும் இல்லை பார்ஷியலாகவும் திருப்பி கொடுக்கறக்கும் இந்த ஐபிஓவில் வர ஃபண்டை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆஸ் வெல் அஸ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஐபிஓ. இவங்க யாரு அண்ட் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள். இந்த ஐபிஓ ஜூலை 19, 2024 ஓப்பன் ஆயிருக்கு, அதாவது இன்னைக்கு. தென் இதோட க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 23, 2024 அண்ட் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 அண்ட் பிரைஸ் பேண்ட் 90 to 95 அண்ட் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 150 ஷேர்ஸ். அண்ட் இவங்க வந்து எப்போ வந்து லிஸ்ட் ஆக போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஜூலை 26, 2024 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இவங்க போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து என்ன பண்ண போறாங்க, லிஸ்ட் ஆக போறாங்க. ஸோ இதுதான் வந்து சான்ஸ்டார். அண்ட் இந்த ஐபிஓ யாரெல்லாம் புக் பண்ண போறீங்க, இல்லை யாரெல்லாம் ஐடியா வச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.